பெருந்தலைவர் வந்தவர் போனவரெல்லாம் தலைவர் என்றாக இருக்கும்போது அவரை ஏன் நாம் பெருந்தலைவர் என்று சொல்ல வேண்டும் என்றால், இதுவரை இந்த நிலம் கண்டிராத ஒரு மகத்தான மக்கள் தலைவன் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எப்பாடுபட்டாவது பதவிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு மத்தியில் இருந்த பதவியை இளையோருக்கு வெளிவிட்டு விலகிய தலைவன் இந்திய வரலாற்றிலே நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். வரலாற்றில் அவருக்கு சில பக்கங்கள் இல்லை, வரலாறு முழுக்கவே அவர் பக்கம்தான். காமராஜ் என்பது ஒரு பெயர் சொல்லல்ல, அது தமிழ் பேரினத்தின் அரசியல் சரித்திரம் என்பதை என் அன்பு பிள்ளைகள் அறிய வேண்டும். காலத்தின் கடைசி கருணை காமராஜர் என்கிறார் நம்முடைய ஐயா கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அப்படித்தான் என்ன தோணுகிறது, இத்தனை ஆண்டுகளில் அவரை போல ஒரு தலைவர் எவரும் வந்துவிட மாட்டாரா என்று நாம் இன்னும் ஏங்கி நிற்கிற நிலையில்தான் நாடு மக்களும் நிற்கிறோம். இங்கே ஒரு பேரவலம் நிகழ்ந்து விட்டது பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கையில அருமை பிள்ளைகளே. இங்கே மாணவர்கள் கிளர்ச்சியில், இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் கிளர்ச்சியில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியில் அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இதுபோல இன்னொரு மாணவர் கிளர்ச்சி இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று கொண்டு வந்தார். இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றினார்கள். கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றினார்கள். எந்த பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்த பெருமக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள், கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி பேச வைத்து ஓ இதுதான் ஆக பெரும் புகழ் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விதைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி நிற்கிறது. பேரவலம் நிகழ்ந்து விட்டது. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமி. வரலாற்றை படிக்க முடியாதவன், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். ஆனால் இந்த இனத்திற்கு வரலாறை கற்பிக்கப்படாதனால் தான் தகராறு, பிரச்சனை. எதற்காக கல்லூரியிலே பெருந்தலைவரை பற்றி, காமராஜரை பற்றி பேச வேண்டும்? காமராஜரை கற்காமல், கக்கனை கற்காமல், ஜீவானந்தம் சிங்காரவேலரை கற்காமல், முத்துராமலிங்கத்தேவருங்கம் தாத்தனை கற்காமல், செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வஉசியை படிக்காமல், அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் போன்ற ஆளுமைகளை நம் தாத்தாக்களை முன்னவர்களை படிக்காமல் எப்படி ஒரு இனம் எழுச்சி வரும், தெளிவு வரும், எப்படி வாழும்? அது வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் எல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறது என்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, வீரர்களை பெற்ற இனம்தான், வீர மக்களை பெற்ற இனம்தான் வாழ்ந்திருக்கிறது. இதுதான் வரலாறுங்கும். வீரர்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு வீழும், அழியும். அப்படி வீர மக்களை அறிவார்ந்த, அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த
தலைமுறையை வளர்த்தெடுத்தாமல் போனதின் தடுமாற்றம் இப்போது. இங்கே பேசிய அன்பு குழந்தை பேசினாலே குறிப்புகளோடு பேசுகிறவன் அல்ல தலைவன், குறிக்கோளோடு பேசுகிறவன் எவனோ அவனே தலைவன். தாளில் இருந்து படிப்பவன் அல்ல தலைவன், தலையில் இருந்து பேசுகிறவன் எவனோ அவனே தலைவன். இந்த நாட்டில் காமராஜரை போதிப்பதன் மூலமாக நானும் என் தாத்தன் காமராஜரை போல உண்மையும் நேர்மையுமான தூய்மையான தலைவனாக வர வேண்டும் என்று இத்தனை ஆயிரம் கூட்டத்தில் ஒருத்தனுக்கு அந்த சிந்தனை வந்தால் இந்த நிகழ்வு பெருமை அடைகிறது, புனிதம் அடைகிறது. இது சினிமா கதையல்ல, வசனம் அல்ல என் உடன் பிறந்தார்களே. இது ஒரு தேசிய இனத்தின் காயம் தோய்ந்த ரத்தம் சிந்திய கண்ணீர் நிறைந்த வரலாறு. அதை கவனத்தில் வச்சுக்கணும். எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது காமராஜரை இறந்து, இன்னும் அவரை போல ஒரு ஆட்சி செய்வோம் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய ஏடையில் எவனாவது இவர் ஆட்சி அவர் ஆட்சி இத்தனை தலைவன் காமராஜர் ஆட்சி ஏன் 9 ஆண்டுகளான ஆண்டு இருக்கிறார். 60 ஆண்டுகளாக ஆண்டவர்கள் ஆட்சியை எவனும் சான்று சொல்வதில்லை, வெறும் 9 ஆண்டுகள். தனக்கென்று ஒரு துணையை கூட கட்டாதவன் தான் இந்த தமிழ் இனத்திற்கென்று பல அணைகளை கட்டினான். இவர்கள் பல துணைகளை கட்டி வாழ்ந்தார்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டவில்லை. மணிமுத்தாறில் ஒரு அணை, வைகையில் ஒரு அணை, வெண்ணாரில் அணை, எத்தனை அணைகள், ஆலியார் அணை. ஒன்றொன்றும் ஒரு மனிதன் 9 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு சாதித்து விட்டாரா என்று எண்ணுவீர்கள். கல்வி கந்திறந்த காமராஜர் சொல்றாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் நம்முடைய எழுத்தறிவித்த இறைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏடெடுத்து படிக்கிற நாட்டில் ஏடெடுத்து படிக்கிற ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளும் நன்றியோடு நினைக்க வேண்டிய ஒரே மகன் பெருந்தலைவன் காமராஜ் மட்டும்தான். கண்ணுடையர் என்பார் கற்றார், கல்லாதார் முகத்திரண்டு புண்ணுடையருங்கிறார். கல்வியை கண்ணுங்கிறார். கண்ணில் என்ன கல்வி இல்லைன்னா கண்ணாலாத பார்வையற்றவனுக்கு ஒப்பானவன்கிறார். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற அவ்வை. ஒரு மன்னனுக்கு கூட அவன் நாட்டு ஆளுகிற அந்த எல்லைக்குள்ளதான் நாட்டுக்குள்ளதான் மதிப்பு இருக்கும். ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க பேசினாங்க, இவர் கூட பேசினார், நம்ம தம்பி கூட, சூர்யா உதயசூரியன். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினான். அவன் பாடி இறந்து 26 ஆண்டுகள் கழிச்சு தான் நாடே விடுதலை அடையுது. அதுக்கு பிறகுதான் தாத்தே முதலமைச்சராக ஆகிறான். அவன் வந்துதான் கல்வியில சிறக்குது. பாருங்க, இங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எப்படி எல்லாம் படிக்க வச்சாரு, நம்மளை கல்வி கற்க வச்சாரு. கல்வியின் அவசியம் பாருங்க. அவன் ஏன் மகத்தான மாமனிதனா இருக்கிறான் பாருங்க. மனித மாண்பு என்னன்னா, மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னா, எனக்கு கிடைக்காதது இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்கூடாது. இப்படிதான் எல்லா பேரும் சிந்திப்பான். அப்படித்தானே சிந்திப்பான். எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு அந்த அயோக்கிய பேருக்கு 1 கண்ணாவது போயிடணும், இப்படிதான் நினைப்பான். ஆனால் உலகத்தில் இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன்தான் தனக்கு கிடைக்காத கல்வி என் நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். என்ன நினைச்சிருக்காம, நானே படிக்கல, இவெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறான், போடா நீ எல்லாம், உனக்கெல்லாம் கல்வி ஒரு கேடா, உனக்கு படிப்பு ஒரு கேடா, போடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படித்தானே? கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் பல ஆயிரம் ஆண்டுகளான எத்தனை மன்னவர்கள், எத்தனை முன்னவர்கள், எவ்வளவு ஜமீன் திவான்கள்,
அப்போவெல்லாம் நமக்கு வந்து சேராத கல்வி. ஒரு எளிய மகன், ஒரு சாதாரண மகன், அவன் வந்துதான் நமக்கு வந்தது. பாருங்க, நம் பாட்டன் கரிகாலன் கூட ஒரு அணை தான் கட்டினான். நம் தாத்தன் தான் தமிழ்நாடுங்கும் அணை கட்டினான். எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், எத்தனை கண்மாய்கள் அவன் உருவாக்கியது, எவ்வளவு சாலைகள் அவன் போட்டது. அவன் கனவு முழுக்க மக்கள், மக்கள் நலன் நலன் இருந்தது. எத்தனையோ தலைவர்கள் சிலையாக நிற்பார்கள். சிலையாக திருமணம் செய்யவில்லை, குழந்தை பெறவில்லை, ஆனால் சிலையாக நிற்கும் போது 2 குழந்தைகள் விரலை பிடித்துக் கொண்டு நிற்கிற சிலை உலக இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தாத்தன் காமராஜுக்கு தான். ஆழ்ந்த சிந்தனையாளன், பேரறிஞன், நேருக்கே ஆலோசனை சொன்ன, நேரே பல திணறிட்டாப்ல. இந்த திம்மையா இந்த ராணுவ தளபதி ஒரு பேச்சும் கேட்க மாட்டார். சோகத்தில் இருக்காப்ல, சந்திக்க போகும்போது என்ன இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க, அவர் நேருகிட்ட என்ன தமிழ்ல பேசியிருப்பார், நல்லா இங்கிலீஷ் பேசுவாப்ல. பெரிய புலமை பெற்ற ஆங்கில மாதிரி இல்லை, கருத்தை கடத்திடுவார். இல்லைன்னா இந்திரா காந்தி, லால்பூர் சாஸ்திரி இவர்களையெல்லாம் பிரதமரை உருவாக்கி அவங்களோட பேசியிருக்க முடியுமான்னு பாருங்க. சாகும்போது தலைமாட்டில் ஒரு புத்தகம் இருக்கு, ஹிட்லரோட மெயின் கேம்புங்கிற வரலாறு, அவனுடைய பயோகிராஃபி தலைமாட்டில். நான் கூட என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் தமிழ் பதிப்பை தான் படித்தேன். என் தாத்தன் தலைமாட்டில் வச்சிருந்த புத்தகம் மெயின் கேம்புங்கிற ஆங்கில பதிப்பு. அப்போ நேரு குழம்பிட்டாப்ல, என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது சொல்றாப்புல, என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு. திம்மையா பேச்சு கேட்க மாட்டார, கிருஷ்ணமேனன் அந்த ஒரு ராணுவ அமைச்சர் பேச்சு கேட்காம பெரிய குழப்பமா இருக்கு காமராஜ். அப்படி அதுக்கு என்ன, அப்படியா ஒன்று செய்யலாம், ஒரு 2 மாதம் அவருக்கு விடுமுறை கொடுங்க, குடும்பத்தோட உலக நாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வர சொல்லுங்க, எல்லா நாட்டு ராணுவத்துக்கும் போயிட்டு வரட்டும். நீங்க ஒரு போன பிறகு முப்படைகளுக்கும் ஒரே தளபதின்னு இருக்கிறதுனால தானே பிரச்சனை. 3 படையா பிரிச்சு, கடற்படை, வான்படை, காலாட்படை பிரிச்சு, அப்படி 3 படைக்கு வெவ்வேறு தளபதியை போட்டுருங்க. அவர் வந்த பிறகு இதுல ஏதாவது ஒரு படைக்கு தளபதியாருன்னா 3 படைக்கு தளபதியா இருந்தவர் கூச்சப்பட்டு வேணாம் பதவின்னு போயிடுவாரு, பிரச்சனை தீர்ந்துடும். கட்டி பிடிச்சது எனக்கு தோணலையேன்னு. அவன் நேரு பெரிய கல்வியான, பாராளுமன்றத்தில் நேரு பேச வந்தால் எந்த உறுப்பினர் வெளியில போக மாட்டான், அவ்வளவு ஆளுமையா பேசக்கூடிய பேராற்றல் கொண்டவன். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தான். அவன் சொன்னா, இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் சிறையில் என்னை போடுங்கள், ஆனால் புத்தகத்தை மட்டும் என் கையில் கொடுங்க. அவ்வளவு பெரிய அறிஞனுக்கு அறிவு சொன்னவன் நம்முடைய தாத்தன் காமராஜ். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்துட்டது, இந்தியா தோக்குது. ஏன்னா சீனா உண்மையில ராணுவம் வச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட்டில் குடிமகனில் ராணுவ வீரன் என்று தனியா கிடையாது. ஒவ்வொரு குடிமகனும் ராணுவ பயிற்சி எடுத்திருப்பான், சிறந்து விளங்குவான் மார்ஷல் ஆர்ட்ல, தற்காப்பு கலையில். அவன் போர் வந்தா எல்லாரும் போரிடுவான், அவனை ஒன்றும் செய்ய முடியல. ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்பவும் நம்ம தாத்தன் போயிட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு, சீனாவில் நம்ம தோத்து போயிட்டோம், நம்மகிட்ட ஆயுதங்கள் வலுவா இல்லை, வாங்கி சேர்க்கணும். என்ன எங்கிருந்து வாங்கலாம், அமெரிக்கால இருந்து வாங்கலாம், வாங்க வேண்டியதானே. என்ன கேட்கிறானோ அதை கொடுத்து, அதெல்லாம் கொடுத்துச்சு, பணம்லாம் போயிடுச்சு. ராணுவத்தை அந்த தடவாள ராணுவ ஆயுதங்களை அனுப்ப மாட்டேங்கிறான், அதுக்கு கேரண்டி கேட்கிறான். கேரண்டி கேட்கிறானா? அப்படியா? அவன் கொடுக்க மாட்டானா? இல்லை, அங்கே இருக்கிற அந்த வங்கிகள்லாம் நமக்கு நம்மளை நம்பி கேரண்டி தரமாட்டுது, ஒப்புதல் தர மறுக்குது அப்படின்னா. அப்படியா? இப்போ அவன் கடை ஏதாவது இங்கே இருக்கா கேட்குறப்பில்ல, அவர் மொழியில கேட்குறப்பில்ல. அவன் அமெரிக்காரன் கடை எங்கேயாவது இருக்கா? ஆமா இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒன்று இருக்கு, அதை இழுத்து மூடுங்க, அதை சாத்துங்க. டேய், எனக்கு கேரண்டி தராத பையன் நாட்டு கடை இங்கே எதுக்குடா இருக்குன்னு போடு அப்படின்னு கடையை மூட போட அவன் உடனே கையெழுத்த போட்டு சரச்சரன ஆயத்தை அனுப்பி விட்டான். இவனை படிக்காதவனா, படிப்பறிமை விட பட்டறிவு மேலானது என்று உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான மேதை நம்முடைய தாத்தன் காமராஜ். நீ நெருப்பு சுடும் சுடும் என்று படித்தாய், அவன் தொட்டு பார்த்து நெருப்பு சுடும் என்று உணர்ந்தவன். நீ புரிஞ்சுக்கணும், அவன் பெரிய ஆளு, நீ சாதாரண ஆள் நினைக்காத. அவன் ஆளு எளிமையா இருந்தான் அப்படின்னு நினைக்கிறனால ஏதோ இதுதான் இருக்க அப்படின்ட்டு. பெரிய சிந்தனையாளன், பேரறிஞன். இதனால இங்க பாருங்க, மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர், அது
சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் வேலை செய்வாப்புல எடுபடியா. இப்போ தாத்தா வந்து முதலமைச்சர் காமராஜர், இன்னொரு தாத்தன் நம்முடைய தாத்தன் மூக்கையாத்தவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர். அவர் அறையில் சட்டமன்ற அறையில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த மண்ணாங்கட்டி 8ஆம் வகுப்பு கூட படிக்காதவங்கெல்லாம் அரசு பணியிலிருந்து நீக்கிறார். சும்மா ஒரு இது பியூன் மாதிரி அரசு பணியிலிருந்து நீக்கிறாரு. அப்புறம் மண்ணாங்கட்டி ரொம்ப தடுமாறுகிறாரு. அவர் குடும்பம் அவரை நம்பி தான் இருக்கு, வேலை இல்லை, நம்ம படிக்கலையே, இப்போ என்ன பண்ணுறாரு, அரசு வேலையிலேருந்து நீக்கி விட்டாரே அப்படின்னோடனே அவர் ரொம்ப புலம்புறாரு. போய் தாத்தா மூக்கையத்தவர்கிட்ட போய் குறை சொல்றாப்புல, இப்படி பண்ணிட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு. ஃபோனை போடுறா அப்படின்னு சொல்றாப்புல. இவர் ஃபோனை போட்டுறாரு. நேர முதலமைச்சர் வீட்டுக்கு போட்டோன்னே யாராவது உதவியாளர்கள் எடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரே எடுத்துறாப்புல, ஐயாவே எடுத்தவொன்னு. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயாவே எடுத்துட்டாரு அப்படின்னு. அப்ப கேள்றா, படிக்காத நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதான்னு கேள்றா சொல்லி விட்டுறாப்ல. சொல்லி விட்டோன்னே இவர் கேட்டுவிட்டாப்ல. கேட்டோடனே இவர் என்ன சொல்றாரு, எடுத்தது காமராஜன் தெரியாம சொல்லிடுறாரு. ஐயாவை பேசுறாருன்னு தெரியல, இப்ப யாரோ பேசுறாங்க அப்படின்னு. போடுறா கேள்றா, படிக்காதவங்க காமராஜ் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் வந்து பியூனா இருக்க முடியாது, இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்றா அப்படின்னு கேட்டு போறாரு. கேட்டனோடனே அப்படியா, நீங்க யார் பேசுறிய, ஆஹா அப்படின்னு வச்சுட்டு கொஞ்சம் அரை மணி நேரத்தில் போலீஸ் வண்டி வந்து நிற்குது. மண்ணாங்கட்டிங்க யாரு அப்படின்னு பதறிட்டாப்ல. ஐயோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்ட்டு பதறினோடனே இவர் என்ன சொல்றாருல, நீ போடா, நீ முன்னாடி போடா, நான் வாரேன், முன்னாடி போ, நான் வாரேன் ஐயா, இப்படி என்னையா என்னை இப்படி தனியா விட்டு போடா, நான் வாரேன். அங்கே போனால் வாசலில் நிற்குது ஒரு உருவம். வாங்க வாங்க, நீங்கள் தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அந்த ஜியோல அரசாணையில் இனிமேல் 8ஆம் வகுப்புக்கு கீழே படித்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு போட்டிருக்கணும். அது தவறு பண்ணிவிட்டேன். ஆமாம், உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளாமே, அது கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே விசாரிச்சு வச்சுருந்துருக்கான் பாருங்க ஒரு தலைவன். அவன் வரக்கும்னா யார் மண்ணாங்கட்டி, அவன் வாழ்க்கை வரலாறு பூரா வாய்ச்சி வச்சவொடனே உங்களுக்கு வேலை இருக்கு, உங்க வீட்டுக்கு அழைச்சி சொல்லிருங்க, எல்லாம் வருத்தத்தில் இருப்பாங்க, சாப்பிட்டு இருக்க மாதிரி தெரியல, இந்தாங்க காசு விடு, சாப்பிட்டு வீட்டுக்கு காசு சாப்பாடு கொண்டு கொடுங்க சொல்லு, போயிட்டு வாங்க. இதனாலதான் அவன் பெருந்தலைவன் ஆகிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தன்னை அந்த கேள்வி கேட்டா, அடா அயோக்கிய பயல, இன்னைக்கு கைது பண்ணி ஒதுக்கி போட்டிருப்பான், குண்டாசுல கூட போடுவான். உங்களுக்கு புரியுது இல்ல? இவன் தான் பாருங்க, சொந்த நாட்டுல ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தனையும் குட்டி வர்றதில்ல, சும்மா வர்றது. இப்ப அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பாக எது போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரணமா இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கி 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 வங்கின்னு, ஏது என்ன சத்தம் கேட்கிறாப்ல. ஐயா போலீஸ் பாதுகாப்புன்னு. ஏன் நிறுத்த சொல்லு, இங்க வாப்பா, வண்டியை கொண்டு வாப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்குதிட்டு போறேன், இங்க வாப்பா. இல்லையா பாதுகாப்பு, என்னையா பாகிஸ்தான்லயா போறேன், சொந்த நாட்டில் போறேன், போப்பா, தெண்ட செலவு கொண்டு போய் நிறுத்துப்பா போப்பா அப்படின்னு. அவன் தலைவன். ஒரு தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு, நான் தாண்டா அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? என் மக்களுக்கு யாரா பாதுகாப்பாப்போ? யார் என்னை கொல்லுவா? பாருங்க, இப்படி வாழ்ந்த ஒரு தலைவர், இப்படிலாம் வாழ்ந்திருப்பாரா ஒருத்தன்? நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. உட்கார்ந்து ஒரு கதாசிரியன் திரைக்கதை எழுதினா கூட இவ்வளவு இப்படி ஒரு கதாநாயகனை நீங்க உருவாக்க முடியாது. அப்படி வாழ்ந்து காட்டிட்டவன். ஒரு 2 நிகழ்வு இல்ல, பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பசி நேரம் ஆயிடுச்சு. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், ஒரு எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க, எவ்வளவு நகைச்சுவையான ஆள்னு பாருங்க. ஒரு இதுக்கு போறாப்ல, திருவண்ணாமலையில் தெல்லூர்னு ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறப்பல பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பல தடவை அப்படி பழி வாங்கியிருக்காங்க, மைக்கு சொதப்புது. அது நம்ம 100 கூட்டம் பேசுகிற இடத்துல 2வது இதுல தொண்டையை பிடிச்சிக்கிறோம். அப்புறம் கரபுரன்னு ஐயா எம்ஆர்ஆத மாதிரி பேசிட்டு இருக்கணும். இவர் என்ன பண்றாரு, மைக்கு, யாரு நீயா, இங்க வா, என்ன இப்படி மைக்க வச்சிருக்க, இங்க வா, இந்த ஆளு மைக் சரியில்லை, இனிமே யாராவது இவன்ட்ட மைக் செட் எடுக்காதீங்க, மேடை இல்ல மைக் செட் எடுக்காதீப்பா அப்படின்னு. அந்த ஆளு பதறி போய், ஆத்தாடி ஐயாவுக்கு இப்படி சுதப்பிருச்சுன்னு அவசரமா சரி செஞ்சு இது பண்ணோடனே மறுபடியும் பேசுறாப்புல. கொஞ்சம் நல்லா பேசிருச்சு. பேசி முடிச்ச உடனே அவர் மூஞ்சி பார்க்குறாரு, பரிதாபம் வந்தோடனே, இங்க வாண்ணே மேடைக்கு வா, இப்படி வா,
இருந்தாலும் பாருங்க கெட்டிக்காரன் சிறாவில் பாருங்க, பேசாத மைக்க கூட பேச வச்சுட்டான் பத்தியலா. அதனால இனிமே இவரே கூப்பிடுங்க எல்லாருங்க, எல்லாத்துக்கும் இவர் மைக் செட்டை எடுங்கன்றாப்ல. பாதிக்கப்பட்டுருவானா உங்க புரிதாவே, பாதிக்கப்பட்டுருவானா எப்படி மண்ணாங்கட்டிக்கோ அப்படி. அப்புறம் ஒரு இதுக்கு போறாப்ல, இங்கன்னா இது தஞ்சாவூருக்கு இப்படி சுற்றி பார்த்துட்டு வராப்புல. தஞ்சாவூர் பயணம் போயிட்டு வரும்போது ஒரு பழங்கால கோயில், அந்த கோயில் நல்லா கட்டியிருக்கு, பழங்கால கோயில். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதுன்னு தெரியல யாருக்கும், யார் கட்டியிருப்பான்னு தெரியல. அப்போ நிற்கிற அதிகாரிகள்ட்டெல்லாம் கேட்குறாரு, இது யார் கட்டியிருப்பா, கட்டினது ஏதாவது அடையாளம் இருக்கா, கல்வெட்டில் ஏதாவது பேர் இருக்கானா. அதிகாரிகளுக்கு தெரியல, உள்ளூர்காரனுக்கு தெரியல, ரொம்ப நாள் வாழ்ந்தவனுக்கும் தெரியல, எவனுக்கும் தெரியல. இவ்வளவு காலமாக இருக்கிற இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவன் பேர் தெரியல, ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாத அந்த டீப் லைட்டுக்கு உபயம் யாருன்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாது, அது இந்த டியூப் லைட்டை போட்டவன் பேர் எழுதி வச்சிருப்பான். புரியுதா அவங்களுக்கு? அன்னைக்கு இத்தனை அணைகளை கட்டினவன் நம்ம தாத்தன் ஒரு இடத்துல காமராஜ் கட்டியதுன்னு போடல, இன்னைக்கு கக்கூஸ் கட்டின பேர் கூட இருக்கு. அது பார்த்தீங்களா? ஐயா நீங்க சென்னை வண்ணாரப்பேட்டையில் கூட்டம் நடக்குது, மேடையில் பேசிட்டு திரும்பி வராங்க ஐயா. வரும்போது நடுவன் தொடர் வண்டி நிலையம், அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வண்டி போகுது. ஏன் இந்த பக்கம் தான் திருப்புற, வண்டியை எங்கே கொண்டு போற அப்படின்னா, அது வேகமாக ஓடி போய் விக்டோரியா நினைவரங்கத்திட்ட மெமரி ஹால் கிட்ட போய் போகுது, திரும்பி போகுது. நிற்கும்போது, ஏன் இந்த பக்கமாக சுற்றி வர, நீ போக்குவரத்து விதியைத்தானே பின்பற்றிருக்கணும். ஐயா இரவு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஐயா கூட்டம் இருக்காதியா, நம்ம வாட்டுக்கு வேகமா விறுவிறுன்னு போயிடலாம்லையா. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் எது போக்குவரத்து விதியோ அதை தான் நீங்க கடைப்பிடிக்கணும். முதலமைச்சரா இருக்க நம்மளே கடைப்பிடிக்கலன்னா அப்ப நாடு மக்கள் எப்படி சரியா கடைப்பிடிப்பான்? இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நாடு ரோட்ல ஓட்டப்பந்தய வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு, என் வீட்டு பக்கத்துல தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு, இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. என்னைய பார்த்தோம் நான், பிளீஸ் என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தையே ஓட்டி தொலைங்கடா. கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னத்துக்கு இப்படி இருந்தா நீ, கதை சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு கடைசி வரை சன்னியாசியா வளர்ந்து செத்து போனாப்புல. என்ன பண்றது சொல்லுங்க. அப்புறம் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. ஒரு பட விழாவுக்கு கூட்டி போயிடுறாங்க, தொடக்க விழாவுக்கு. அவருக்கு போனதில்லை. அவர் ஐயா நடிகர் தலைவர் சிவாஜி மேல இருந்த அன்புல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு, எனக்கு இந்த சினிமா எல்லாம் ஒன்றும் தெரியாதே, கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டேன், கை ராசிக்காரன் அதெல்லாம் நான் ஒரு ராசிக்காரன் இல்லை. கேட்டேன் படத்துக்கு பேர் என்னன்னு, பார்த்தால் பசி தீரும்னாங்க. பார்த்தா எப்படி பசி தீரும்னு ரொம்ப நேரமா வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா இப்ப தெரியுது, இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, நடிக்கிறாங்க, எடுக்கிற படத்தை நீங்க எல்லாம் பார்த்தா அவங்க பசி தீரும். அது சரியா தான் வச்சிருக்கான் பேர். அவர் அதாவது அப்படி ஒரு தலைவனை நீங்க ஒரு சிற்பிகிட்ட கொடுத்து கூட செதுக்க முடியாது. சிவகாமியால மட்டும்தான் செதுக்க முடியும். குருசாமி சிவகாமியால தான் செதுக்க முடியும். நீங்க அது சொல்லி முடிக்க முடியாத ஒரு. இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தலைவன் ஒரு தவம் போல இருந்து இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கான். 9 ஆண்டுகள்ல இந்த நாட்டை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கான். அதனால் அதுக்கப்புறம் இந்த நாடு ஒரு அங்குலம் கூட இல்லை, ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, முறையான நிர்வாகத்தை கொடுத்துருக்கான். அப்ப இவ்வளவு வருவாய் பெருக்கமும் இல்லை நம்ம கிட்ட, நல்லா நீங்க கவனிக்கணும். ஆனா முதறிஞர் ராஜாஜி அவர்கள் காசு இல்லைன்னு மூடிய 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து, அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்து ஒரு மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர். அதனாலதான் எழுத்தறித்த இறைவன் நம்முடைய தாத்தன்கிறான். அத்தா பள்ளிக்கூடம் திறக்கலைன்னா ஐயா ராஜாராம்லாம் ஏது? நான்லாம் அரணையூர்ல சிற்றூர்ல இருந்த தொடக்க பள்ளி அவர் தொடங்கினதான். இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த பிறகு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வச்சிருந்தாங்க. எப்பாவது சொட்டு மருந்து ஊத்துறதுக்கு ஒரு கூடார மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப நான் சண்டை போட்டு நான் பணம் கொடுத்து கட்டியிருக்கேன்.
பள்ளிக்கூடம் கட்டிட்டோம், ஆசிரியர் போட சொல்லி சொல்லி பார்க்குறேன், எவனும் போட மாட்டேங்கிறான். இப்போ வாத்தியார் போட முடியல. எப்படி நிலைமை இருக்கு பாருங்க. படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு சிற்றூர்லையும் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை கொண்டு போகணும்னு கொண்டு வந்து படிக்க வச்ச மேதை. அப்புறம் இந்த மதிய உணவு திட்டம், அது காசு இல்லைங்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க, அந்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்றாங்க காசு இல்லை, நம்மகிட்ட அவ்வளோ நிதி வலிமை இல்லை அப்படின்னு. இருக்கிற வரை போடுவோம்னே, இல்லைன்னா நான் ஊரா மடி ஏந்திட்டு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரேன் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னே. பெத்த தகப்பம் கூட சொல்லியிருக்க மாட்டான். பிச்சை உயினும் கற்கை நன்றே கற்கை நன்றேன்னு சொன்ன கொன்றவேந்தன் நமக்கு ஞாபகம் வருது. பிச்சை அவன் சொல்லிட்டு போனான், அதை படித்தானா காமராஜன் தெரியாது, ஆனால் அவன் தான் சாதிச்சு காட்டினான். பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தாது என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். மக்கள் இயக்கமா மாத்தினான். விறகு இருக்கிறவன் விறக கொடுத்தான், அரிசி இருக்கிறவன் அரிசியை கொடுத்தான், காசு இருக்கிறவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். ஒண்ணும் இல்லாதவன் வந்து தாய் தந்தை அந்த அக்கா தங்கச்சியை வந்து சமைச்சு போட்டு போயிட்டாங்க. மக்கள் இயக்கமாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை பின்னாடி அதை நிறைய பேர் அது ஐயா எம்ஜிஆர்லாம் வந்து சத்துணவு திட்டம் அப்படிலாம் மாத்திக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி இலவசம் என்று இந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், குடிநீர். ஆனால் இன்றைக்கு எது இலவசமா இருக்குன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மருத்துவக் கல்லூரியை தொடங்குறதுன்னு பெரிய இந்த பணக்காரங்க கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. வீட்டு வாசல் இருந்து என்னென்ன ஐயா அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ், அதுக்கு என்ன பண்ணணும், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 லட்சம் போடுறோம், நீங்கள் ஒரு 50 லட்சம் போட்டிங்கன்னா 80 லட்சம் போட்டிங்கன்னா ஓஹோ எல்லாம் வியாபாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ? இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னே ஒரு கடித எழுதியை போட்டிருந்தீங்கன்னா நான் முடியாதுன்னு ஒரு பதில் கடிதத்தை போட்டு வேலையை பார்த்துருப்பேன்ல. கல்வி வியாபாரமாகி விடக்கூடாது என்று கவனமாக இருந்த தலைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜ். இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கூட அரசு கிட்ட இல்லை. கொடுக்கிற அனுமதிகள் பூரா மிகப்பெரிய வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக மாறிடுச்சு, அறிவு கருவறை வியாபார அறையாக மாறிடுச்சு. அப்ப அந்த நிலையில் அவர் மருத்துவம் அவர்கிட்ட இருந்துச்சு, கல்வி அவர்கிட்ட இருந்துச்சு, போக்குவரத்து அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு எதுவும் நம்மகிட்ட இல்லை, எதுவும் நம்மகிட்ட இல்லை. நீங்க வந்து என் அன்பு பிள்ளைகள் அரசியல் கற்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இந்த எந்த பேராசிரியர் எந்த ஆசிரியர் சொன்னாலும் கேட்காதீங்க. நான் உங்கள் உடன் பிறந்தவன், உங்க மேல இருக்கிற பேரன்பின் காரணமா இதை சொல்றேன், பெரும் அக்கறையின் காரணமா சொல்றேன். அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டிய கல்வி உலகத்திலே கிடையாது. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது. அண்ணல் காந்தியடிகள், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. அரிஸ்டாட்டில். இது நல்லா கவனிச்சுக்க. நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் எவனை வெறுக்கிறாயோ அருவருக்கிறாயோ அவன் ஆட்சியன்களை வாழ நேரிடும்ங்கிறார் பிளாட்டோ. அந்த பிளாட்டோ தான் சொல்றான், கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை சிறந்ததுன்றான். ஆனா நம்மளை எல்லாம் கற்க வச்சான் ஒரு தாத்தன். அவன் கற்கல, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்கல வந்தான், அவ்வளவுதான். அவரை கேள்வி பண்ணாங்க, இவர் படிக்காதவர், இவர் கல்லூரி போகாதவர், இவருக்கு என்ன இருக்குது அவருக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. அவருக்கு என்ன பூகோளம் தெரியாது, வரலாறு. அவர் சொல்லி மேடையில் சொல்றப்ப நான் படிச்சவன்னு ஒருபோதும் சொல்லலையே. எனக்கு பூகோளம் தெரியாதுதான். ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை ஊர் இருக்குது, எத்தனை ஆறு இருக்குது, அந்த ஆறுக்கு அருவி எங்கெங்க வருது, எத்தனை அணை இருக்குது, எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை கம்மா இருக்குது, எந்தெந்த ஊர்ல எவ்வளவு சனம் வாழுது, எவ்வளவு ஏக்கர், எத்தனாயிரம் ஏக்கர் விவசாயம் பார்க்கப்படுது, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க இந்த படம் போட்டு புத்தகம் கட்டி புத்தகத்தில் வச்சிருக்கிறது பூகோளம்னீங்கன்னா அந்த பூகோளம் எனக்கு தெரியாது. அதாவது எல்லாமே அவருக்கு தெரியுது. நீ புத்தகத்தில் வச்சிருக்கிறத நான் படிக்கலையே ஒழிய எனக்கு தெரிஞ்சது உன் புத்தகத்தில் இல்லை. அதுதான் இங்க இருக்கிறது. அப்ப ஒரு அரிதுன்னு அரிதா. நீங்க பார்த்தீங்கன்னா தாத்தா விருதுநகர்ல தோத்து போயிடுறாங்க. தோத்து போன உடனே பேரறிஞர் அண்ணா கிட்ட போய் ஆசை தம்பின்னு போய் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி அண்ணா நம்ம காமராஜ் தோத்துட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷமா தோத்துட்டாரு அப்படின்னு. ஒரு கண் கலங்கி சொல்றாரு, சந்தோஷப்படாதீங்க ஆசை தம்பி, ரொம்ப சங்கடப்படுவீர்கள். மகத்தான ஒரு மக்கள் தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு எண்ணி பாருங்கன்றாப்ல.
இன்னொரு கட்சி தலைவருடைய அவரை எதிர்த்து அரசியல் செஞ்சிருக்காரு. அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கைகட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அரசியல் மாண்பில்லாமல் போச்சு. அண்ணாதுரை அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சன் சந்திக்க மறுத்துறார் அமெரிக்க அதிபர். நிக்சன் இங்க வரும்போது ஒரு இந்தியாவில் ஒருத்தரை சந்திக்க நினைக்கிறாரு. அது நம்ம தாத்தா காமராஜர். அவனுக்கு ஏதாவது அவரை பிடிக்க பாத்திரம் எப்படியாவது நினைக்கிறாப்ல. நம்மால திமுறல நிக்சன் எல்லாம் நான் பார்க்க முடியாதுன்றாப்ல. என்ன அப்படி சொல்லி அவர் அமெரிக்கா யாரா இருந்தா என்ன, நம்ம அண்ணாதுரையை சந்திக்காம மறுத்துட்ட போது நான் ஏன் அவனை போய் சந்திக்கணும்? எப்படி பாருங்க, அண்ணாதுரை சந்திக்கலையா, நம்மளை சந்திக்கிறாரா, வெறுப்புக்காவது அவரை சந்திப்போம்னு நினைச்சு சந்திக்கிறாள் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு அரசியல் மாண்பும் நாகரிகம் கொண்டு அரசியல் தீண்டாமை துளியும் இல்லாத வாழ்ந்த பெருமக்கள் அன்று வாழ்ந்திருக்காங்க. அதனால மகத்தான தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல நீங்க வரலாற்றில் காமராஜர்லாம் இன்னைக்கு பாடமாக இருக்குதா, படிக்க முடியுதான்னா எனக்கு தெரியல. நீங்க வள்ளுவத்தை திருக்குறளே கற்பிக்க ஆள் இல்லை. இப்ப ரொம்ப கடினம்தான் நாட்டு நிலைமை. ஆனால் இதுக்கு ஒரு காலம் வரும்ல. பெருந்தலைவர் ஆட்சி மீண்டும் வரணும்னால அவன் பேரன் ஆட்சி வந்தாதான் வரும். அது இல்லைன்னா கஷ்டம். படம் இல்ல காமராஜ் எங்களுக்கு, படம் இல்லை எங்களுக்கு, படிப்பினை பாடம் வரலாற்று பெருந்தடம் எங்களுக்கு காமராஜ். அது சிலை இல்ல, எங்கள் ஆள் மனதில் ஒவ்வொரு நொடியும் கொதிக்கிற உலை. அது உலை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போட்டு கும்பிட்டு போற கூட்டம் இல்லது. அவன் என்ன செஞ்சான், அவன் நேர்வழி தடத்தில் பயணிச்சு இந்த நாட்டையும் மக்களையும் நல்வழிப்படுத்துவது ஒன்றுதான் கனவா இருக்கணும். அது இன்றைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு தேடி தேடி படிங்க. நீங்க பாடத்தை மட்டும் படித்தா அதுதான் அறிவு நினைச்சீங்கன்னா கஷ்டம். அதுதான் அது கஷ்டம், அது ரொம்ப கடினம். அதை தாண்டிய கல்வி இருக்குது, அதை படிக்கணும். இன்னைக்கு சூழியல், அறிவு, பொருளியல் இதெல்லாம் நீங்க படிக்கணும். அரசியல் என்பதை ஒரு வாழ்வியல் என்று நீங்கள் உணருங்க. அறிவியல் புவியியல் போல வாழ்வியல். ஏன் அதை சொல்ற அண்ணே? உங்கள் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை நாம சரியா பண்ணல அப்படின்னா தடுமாறிடும். அதனால நீங்க என்ன படிக்கணும், அதுக்கு என்ன வேலை, அதுக்கு என்ன சம்பளம், அந்த வேலையை நீங்க எங்க பார்க்கணும், எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்குது. பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் ஆழ்ந்த அறிவு தெளிவு பெறுங்கள். இல்லை என்றால் நாட்டை நீங்கள் நல்வழிப்படுத்த முடியாது. ஒரு பதறி சமூகமாக நாம் மாறிப்போம். இப்ப நமக்கு எந்த பெருமையும் வெளியில போய் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் சேர சோழ பாண்டிய வம்சம், நாங்கள்லாம் தெரியுமா, எங்களுக்கு உலகத்துக்கு பொதுமறை தந்தவன், எங்களை போல ஆக செழுமையான இலக்கிய வளம் கொண்ட இனத்தை உலக வரலாற்றில் காட்டுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, ஒரு பெருமையும் பேச முடியாது. நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீங்கள் அதெல்லாம் நீங்களடா அப்படின்னு. அதனால இத மறுபடியும் சொல்வேன், தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்னு நம்முடைய தாத்தன் நாமக்கல் கவிஞன் பாடுறான். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிரென்று உலகத்திற்கு காட்டியவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். எத்தனையோ நமது முன்னவர்கள் வந்தார்கள், வாளும் வேலுமேந்தி போரிட்டார்கள். அப்போதெல்லாம் உலகம் சென்று சேராத தமிழனின் மானமும் வீரமும் என் உயிர் தலைவன் ஏந்திய துப்பாக்கியில் உலகம் திரும்பி பார்த்தது. சாதாரண மகன், உங்கள் முன்னால் நிற்கிற உங்க உடன் பிறந்தன் சீமானை போல, என் தாத்தன் காமராஜை போல சாதாரண மகன் அவனும். நான் ஒன்னும் மன்னன் இல்லையே, மந்திரி மகன் இல்லையே, கூட்டம் வர்றதுக்கு வான்னு சொன்னா அத்தனை ஓட்டு போடுறதுக்கு. இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போகாத. இப்ப கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. 30 நாள் காரியம்
பாரதி ராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே பாரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. அதனால சாதாரண மகன் இந்த மண்ணிலே நம்முடைய பாட்டன், வரலாற்றில் பெருமை மிக்க குறியீடா இருக்கிற பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் மன்னன் வாரிசுலாம் கிடையாது, மந்திரிலாம் கிடையாது, விவசாய குடும்பத்தில் ஒரு மகன். வாடான்னா வந்தான் படைக்கு, அது மாதிரி என் தலைவன் மந்திரி மகனோ அது கிடையாது, வாடானா நாட்டு விடுதலைக்கு சாகணும் வந்தான். அது மாதிரிதான் நான் வாடானம் இனத்தின் விடுதலைக்கு, மொழி விடுதலைக்கு நான் வர்றேன். அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், இவங்கெல்லாம் அது எங்க ஐயா கூட பேசும்போது, ராஜாராம் ஐயா கடைசியா முடிக்கும்போது, அரசியல் பேசக்கூடாது, நம்ம பாட்டியுடைய மரணத்துக்கு காசு இல்லாம இருந்தார், அதை சொல்ல வர்றதுக்கு அரசியல் பேசக்கூடாது, அரசியல் வேண்டாம் என்பதே ஆகப்பெரிய அரசியல். அதை கவனிச்சுக்கணும் நீங்க. அதை பேசாதனாலதான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிருக்கோம். அதை கவனமா இருக்கணும். அரசியல் நம் இதய துடிப்பு போல இருக்கணும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கணும். சும்மா வரிசையில் நின்று ஓட்டு போடுறது மட்டும்தான் நினைக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நல்ல கல்லூரி தேடி படிக்கணும், நல்ல ஆசிரியர்கிட்ட படிக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கட்டணும், நல்ல மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு வேணும். அவர் குடிப்பாரா, அவர் நல்லவரா, அதெல்லாம் இல்லை. பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, மண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது இல்லை, டாக்குன்னு கொடுத்துரு. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் நீ பாரு. இன்னொரு 4 வருஷம் கழிச்சு என்னை தேடி வருவே, அவர் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவா, அவர் அதனால கொண்டு வா பாப்பிட்டு, உனக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்கிய, போத்தல்ல குடிக்கிற, இது யாரோடது, இது குடிக்கிற தரத்தில் இருக்குன்னு மருத்துவ சான்றிதழ் தந்தவன். சரி நான் குடிச்சிட்டேன், இங்க சுத்தி இருக்கிற காக்க குருவி கொக்கு மைனாலாம் என்ன பண்ணும், ஏதாவது யோசிச்சிருக்கியா? இதே பெருந்துறையில 26-28 கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீரை எடுத்து குடிக்காதே, யுரேனியம் கலந்துருச்சு, குடிக்கிற திறன்ல இல்ல, தண்ணி நஞ்சாயிருச்சுங்கிறான். இந்த சிப்காட வளர்ச்சின்னு சொன்னவன் அவன் மட்டும் சிக்கனான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வச்சு கொளுத்தி விட்டுருவேன். இப்ப என்னடா டே, நான் ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க அண்ணன் கேட்கிறேன். தொழிற்சாலை வளர்ச்சி என்று சொன்னீர்கள், சிப்காடு வளர்ச்சி, அது வளர்ச்சி, இது வளர்ச்சி என்றீர்கள். சரி, எல்லாம் வளர்ச்சி என்றால், இந்த சிப்காடு வளர்ச்சி என்றால், அப்புறம் எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 2500 கொடுக்கிற? வேலை வாய்ப்பு வரும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வரும் என்றால், வேலை இல்லாத இளைஞனுக்கு எதற்காக 4000 கொடுக்கிற? என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல. நீங்க வந்து இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், ஜல் ஜீவன் ஒரு திட்டம் வருது, மத்திய அரசு தண்ணி கொடுக்குது. தண்ணியை டெல்லியில இருந்து கொண்டு வருமா, இங்க இருந்து கொண்டு வரும்? இங்க இருந்தானே எடுத்து கொடுக்கும். மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு வராங்க? எதுக்கு வர? இந்த சூயஸ்ங்கிறவன் யாரு? அவன் யாரு? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுன நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத, 10 பக்கத்திலே எல்லா செய்தியும் வந்துடும். அவன் அந்த அயோக்கிய பிரான்ஸ்ல இருந்து போய் உலக வங்கியில கடன் வாங்குது, அந்த பொலிவியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்றது, இவனுக்கிட்ட உன் நதியை கொடுன்றான். சரி, நதியை தானே கேட்கிறான், என்ன பண்ண போறான்னு கொடுத்துறான். அவன் அதுல இருந்து நதியிலிருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி என்னதுன்றான். கடைசி அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் சொல்றதான் காசு. என்ன ஆயிடுச்சு? பல ஆண்டுகள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அப்படி போராடணும், அப்படி போராடி ஒரு வங்கி பணியாளன் வேலையை விட்டுட்டு போய் போராடி துப்பாக்கி சொல்ல செத்து நாட்டில் பெரிய புரட்சி வெடிச்சு விரட்டி விட்டாங்க. அந்த பெக்டல் நேரம் எங்கே வந்தான்? தமிழ்நாட்டுக்கு வந்தான், கோவைக்கு வந்தான், சூயஸ்ன்னு வந்தான், பேரை மாத்திக்கிட்டு வந்தான். என்னுடைய பவானி ஆத்து தண்ணீரை எடுத்து கொடுக்கறதுக்கு இவன் யாரா? 3150 கோடி அது காசை கொடுத்துட்டு வர்றான். 3150 காசை கொடுத்து நமக்கு இந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆசையா? சொல்லு பாப்போம். ஒரு நாள் நீ தவிச்சு நிப்ப, பசிச்சு நிப்ப, வேலை வெல்லாம வீதியில் நிற்கும் போது நீ அண்ணனை கவனிப்ப. நீ இப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்கும்.
நீ ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியா மாற்றுவோம்னா சிரிக்கிற. ஆனா வீட்டில் போய் தயிர் மோறு பால்லாம் நல்லா குடிக்கிற. வேலை வாய்ப்பு இல்ல. அப்ப ஆடு மாடு மேய்ப்பதையும் வேளாண்மை செய்வதையும் அரசு பணியாக மாற்றிக்கொள்வோம். அப்ப கூடுதல் வேலை வாய்ப்பு வந்துருது. அவ்வளவுதானே. நீ ஐஏஎஸ் ஆகிறம் போய்க்க, ஐபிஎஸ் ஆகிறம் போய்க்க, டாக்டர் ஆகும் போய்க்க. முடியாதவன் இங்க வாடா தம்பி. ஒன்ன நீங்க கவனிச்சுக்கணும். என் பிள்ளை பேசுனால அது நான் சொன்னதுதான். உன் செல்போன்ல எத்தனை ஜி வரலாம். ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் ஊத்தணும். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம். சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர்ல விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரேம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டின் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொட்டு மதுவை நாட்டில் வச்சிருந்தானா சொல்லு. இவன் கள்ளுக்கடை கூட திறக்கல, கள்ளுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல்ல. இந்த படத்தை வேணா போட்டுப்பாரு. ஒரு காட்சி இருக்கு. அந்த அம்மா வந்து ஐயான்னு பிள்ளையோட அழும். இந்த அம்மா யாரு, என்ன ஏன் எழுதுறமா சொல்லு. ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு. அம்மா சாராயங்க சின்னாரு. யாரு இந்த பிள்ளை இந்த அம்மா உள்ள விட்டுதாரு, போமா 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 அப்படின்னு. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு, போமாங்கிட்டு. ஒரு கொலகார பையன் கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியாமெல்லாம் அறுத்து போடுவாங்க, போமாங்கிட்டு அப்படின்றாப்ப. இவன் ஏண்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்றான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிரும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துரும்ங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வேணா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்க கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கின தூக்கிட்டேன், அந்த இடத்துல உன்னை பண்ணிட்டு இருக்க மாட்டேன், தூக்கிட்டேன். நான் ஏன் கொடுக்காதேன்னு சொல்லணும்? என்ன அதிகாரிகள் யாரும் வாங்க கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியிலே இருக்க மாட்டா, தூக்கிடுவேன், அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவால் வேலிட் ஆயிரும். உன் சர்டிபிகேட்டை மதிப்பிழக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் ஆள முடியும். அப்படி ஒரு தலைமை இருந்தானா அவன் தான் என் தாத்தன் காமராஜ். ஆலியாறு டேமை கட்டணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சு இங்கே கொண்டு வந்தா தான் வரும். அப்போ இந்த கனாலை வெட்டணும், மலைக்குள்ள குடையணும். அப்போ இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்லை. அப்போ என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி ரொம்ப வச்சு இது வச்சு டக்கு டக்குன்னு இல்லை, நாட்டு வெடிகுண்டு கடப்பாறை கோடாரி வச்சுதான் குத்தி போகணும். அப்போ உள்ள ஆளுங்க அனுப்புறாரு, தெரியும் அவருக்கு. வெளியில வந்தா பணம், இல்லைன்னா பணம். ஆனா தெரியும் வழி இல்லை. அனுப்பி இன்னைக்கு திறந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஆழியார் அந்த அணை பாசனத்தில் வாழுதுன்னா அவன் செஞ்சதான். அது தன்னலமற்ற சர்வாதிகாரம். வைகை அணையை கட்டணும், 20 கிராமத்தை வெளியேற்றணும், கத்துவான் மக்கள். ஆனா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர், பல 100 கிராமங்கள் வாழுது என்றால் அவன் செஞ்ச தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியால தான். அப்படி ஒருத்தனால தான் செதுக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அவன் ஓட்டு போடாமல் போயிடுவான். ஓட்டா போட்டும் போடலைன்னா போட்டும் இருந்தால் தான் அவன் சரியா வரும். நீ சமரசம் செஞ்சினா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது, சாதிச்சாரு. செய்யணும்னு நினைச்சாரு, செஞ்சாவ்ல. அப்ப எத்தனை சாதனைகளை செஞ்சாருன்னு நினைக்கிறேன் நீ? அவர் அதெல்லாம் என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆகச்சிறந்த கல்வி அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். இவங்க பாடம் நடத்துவாங்க, ஆசிரியர். இது இப்போ தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரின்னு இதெல்லாம் தீர்மானிச்சது யாரு? ஐஏஎஸ் எங்கே வேலை பார்க்கணும், இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீன் யாரு, இதுக்கு யார் ஐபிஎஸ், இதையெல்லாம் தூக்கி தூக்கி போடுறவன், அங்கே போடுறவன் இங்கே போடுறவன் யாரு? நாட்டை ஆளுகிற தலைவன். அந்த தலைவன் சரியில்லைன்னா இது எல்லாமே சரியில்லாம போயிடும். அப்ப நீ அந்த தலைவனை தேர்வு செய்யற பணியில நீ சரியா இருந்துடணும். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். 6 மாசத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு,
பேண்ட் சட்டை சேலையை போய் புரட்டி புரட்டி எடுக்கிற. 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஒண்ணுமே தெரியாம போட்டு வந்துடுற, ஓட்ட போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்யற செய்யல, கற்றவர்கள் செய்யற செய்யல. போய்ப்பாரு கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளாவில் நம்மளை காரி துப்புறான் ஒருத்தன். இது நான் கூட என்னுடைய தன்மை நிலைப்படத்தில் வச்சிருக்கேன். அதை சிரிக்கிறேன். அதனால என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஒரு பெருமைமிக்க விழா இது, ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இனிமேலா இந்த நொடியில் இருந்தாவது காமராஜ் யாருன்னு தேடி படிங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கு. இங்க கூட நம்ம கல்லூரி நிர்வாகத்திலிருந்து கூட அந்த புத்தகங்களை கல்லூரி நூலகத்தில் வைக்கலாம். அதோட நம்முடைய இன முன்னோர்களின் வரலாறை சிறு சிறு முக்கிய செய்திகளை தொகுத்து தொகுத்து கொடுக்கலாம். அது சம்பந்தமா மாணவர்களே பட்டிமன்றம் எப்படி இந்த பச்சை பிள்ளை இப்படி பேசுனா அது மாதிரி பேச வச்சு நம்முடைய பிள்ளைகளை தர்க்க அறிவை, தடையின்றி பேசுகிற ஆற்றலை அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு வளர்த்து எடுக்கணும். அப்படிலாம் நாங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஐயா ராஜாராம் மாதிரி நம்ம சிறைத்துறை அதிகாரி மாதிரியான ஆட்கள் எப்படி வந்திருக்க முடியும்? எனக்கெல்லாம் என்ன யாரும் இப்படி பேசணுங்க சொன்னு சொல்லி கொடுத்தாங்களே? ஒன்றும் இல்லை, ஒரு வெறி தான். அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், இந்த நாடு உங்களுடையது, என்னுடையதும் கூடத்தான். எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையது. உங்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த சான்றோர்களாக, அறிஞர்களாக, ஒழுக்கத்தில், நேர்மையில், உண்மையில் சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். அதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவனை உங்களுக்கு இந்த பெருவிழாவின் மூலமாக எடுத்து எல்லோரும் பேசியிருக்கிறோம். அதை அறிந்து தெளிந்து என் அன்பு பிள்ளைகள் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும். இங்கே பல போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நீண்ட புகழோடு தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கட்டும் நம்முடைய பெருந்தலைவரின் புகழ். இந்த நிகழ்வு சிறப்பாக நிகழ உழைத்த எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உங்கள் இவ்வளவு நேரம் பசியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். ஏன்னால் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு வீயப்படுங்கிறான். நம்ம தாத்தன் தான் செவிக்கும் உணவளித்து வயிற்றுக்கும் ஈந்து படிக்க வச்சோம் அவன்தான். அதனால நீங்க இந்த அரிய வாய்ப்பை தந்த கல்லூரியின் நிர்வாகத்திற்கும், அமைதியாக என்னுரை கேட்ட என் உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். புரட்சி வெல்லட்டும். நன்றி, வணக்கம். உங்களுடைய பாடலுக்கு, அதாவது திரைப்படத்தில் வந்த பாடலை எல்லோரும் மறந்திருக்கும். ஒரு சில பாடல்களை மட்டும் ஒரு கோரிக்கையாக, வேண்டுகோளாக ரசிகர்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். சூரியவம்சத்தில் ஒரு நல்ல பாட்டு இருக்கும். அது உங்கள் மனசுக்கு தோன்றக்கூடிய பாடலை கூட நீங்கள் பாடலாம். அதை எத்தனை தடவை பாடுறது? அனைவரும் அப்புறமா கூட கேட்டுக்கொள்கிறோம். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா விட்ட, உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தான். மலமேல் விளக்காய் ஏற்றி வைப்பேன், உன்னை படம் போல் மனசில் ஏற்றி வைப்பேன். இவ்வளவு நேரம் நான் பேசுறது எதுவும் உங்க மனசுல நிக்கல. நல்லா படிங்க, நல்லா பாடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா ஆடுங்க, நல்ல தலைவர்களா வளர்ந்து வாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.